ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. நேற்றைய தினம் வரையிலேயும் மாகேந்திர மண்டலம் என்பதான சுதர்சன நிருசிம்மனுடைய மிகப்பெரியதான தத்துவத்தை நாம் எல்லாம் அனுபவித்து வரும் பொழுது, அந்த சுதர்சன நிருசிம்மனுடைய தியானத்தினாலேயும் அவனை நாம் ஸ்மரிப்பதனாலேயும் அவனை நாம் எழுதுவதனாலேயும் அவனுடைய பெயரை உச்சரிப்பதனாலேயும் நல்லவிதமான மங்களங்கள் கிடைக்கும். அதிலேயும் எங்கனே சொல்லிலும் இன்பம் பயக்குமே என்று ஆழ்வார் சொன்ன மாதிரியாக வருத்தமும் தீர்ந்து மகிழ வேண்டுமே என்று பிரார்த்திக்க ஆண்டாள் பிரார்த்தித்தாள் இல்லையா? அப்போ அதற்கு கண்ணபிரான் எவ்வளவு மாதிரியான ஒத்துழைத்தானோ அதைப்போல் இந்த சுதர்சன் நிருசிம்ம பகவான் தேஜோமயமாக இருக்கக்கூடியதான இந்த எம்பெருமான் நமக்கெல்லாம் கீர்த்தி, புகழ், நற்பேறு, நல்லவிதமான ஆயுள் எல்லாவற்றையும் உங்களுக்கு நிரந்தரமாக அளிக்கட்டும் என்றுதான் இன்றைய தினம் பிரார்த்திக்கிறாராம். பாశ్చాత్య சோகபுஷ்ப பிரகரணிபதிதைஹி பிராப்தராகம் பராகைஹ சந்தியாரோச்சிஸ்ஸகந்தைஹ ஸ்வபதசதரம் பிரேக்ஷ்யதாரானுஷக்தம் பத்மாநாபத்தகோஷான் நிவசுரநிவகைஹ அஞ்சலின் கல்ப்யமானான் சக்ராதீஷோபிநந்தன் பிரதிஷது சுதிருஷாம் உத்தம ஸ்லோகதாம் நஹாம் என்று இந்த உத்தம ஸ்லோகமாக இருக்கக்கூடியதான இந்த சுதர்சன நிருசிம்மனுடைய தோத்திரத்தை யார் ஒருவர் அனுதினமும் அனுசந்திக்கிறார்களோ அவர்களுக்கு உத்தமமான கீர்த்தியும் உத்தமமான புகழும் ஒளிவில்லாத நல்லவிதமான மங்களில்லாத வாழ்வும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதைத்தான் மங்களகரமான வாழ்வு, அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை கொடுப்பவர் யார் என்று கேட்டால் இந்த சுதர்சன பகவானும் நிருசிம்ம பகவானும் சேர்ந்திருக்கக்கூடியதான மகேந்திர மண்டலத்தை நினைப்பவர்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார். அப்போ இதற்கு என்ன மூல காரணம் என்று கேட்டால் பாశ్చాత్య சோகபுஷ்பான், அங்கே அசோகத்திலே இருக்கக்கூடியதான சோகத்திலே இருக்கக்கூடியதான மக்களை அசோக விருட்சத்திற்கு மாற்றக்கூடியவர் சாட்சாத் சுதர்சன பகவான் தான். இந்த திருவாழியாழ்வான் தான் அங்கு அசோகத் விருட்சத்தின் கீழே இருந்தாள் இல்லையா சீதா பிராட்டியார், அவருக்கு இங்கே ராமபிரான் அளித்தது என்று கேட்டால் என்ன என்று கேட்டால் மோதிரம் என்று சொல்வார்கள். அந்த மோதிரத்தினுடைய வடிவம் எப்படி இருக்கும்? ஆழி போல் சுத்தமாக இருக்கும், ரவுண்டாக இருக்கும். அந்த ஆழியை இவருக்கு அங்கே கொண்டு போய் அனுமான் காண்பித்ததனால்தான் சோகத்தில் இருந்தக்கூடியதான சீதா பிராட்டியார் அசோகவனமாக இருந்தாலும் அங்கே அவள் சந்தோஷப்பட்டாள் என்பதாக ஒரு விஷயத்தை சொல்லுவதற்கு இந்த சுதர்சன நிருசிம்மனுடைய மகிமையும் இந்த சுதர்சன திருவாழி ஆழ்வான் என்று சொல்லக்கூடியதான சக்கரத்தாழ்வாருடைய மகிமையும் தான். அதனால தான் இதற்கு ஆழி என்று பெயர் வைத்தார்கள். அப்போ இந்த ஸ்தோத்திரமானது சகலவிதமான சோகங்களையும் நீக்கி உங்களுக்கு புகழ், கீர்த்தி, நல்வன்மை, வாக்வன்மை போன்றவற்றதான நல்லவிதமான கல்விகளில் உங்களை ஈடுபடுத்தி நற்பேறு வாங்கி கொடுக்கட்டும்னு சொல்றார். பாశ్చాత్య சோகபுஷ்ப பிரகரணிபதிதைஹி பிராப்தராகம் பராகைஹ சந்தியாரோச்சிஸ்ஸகந்தைஹ ஸ்வபதசதரம் பிரேக்ஷ்யதாரானுஷக்தம் பத்மாநாபத்தகோஷானிவசுரநிவைஹ அஞ்சலின் கல்ப்யமானான் சக்ராதீஷோபிநந்தன் பிரதிஷது சுதிருஷாம் உத்தம ஸ்லோகதாம் நஹாம். இந்த உத்தம ஸ்லோகத்தை அனுதினமும் எல்லோரும் அனுசந்தித்து உத்தமமான கீர்த்தியையும் உத்தமமான புகழையும் பெற வேண்டும் என்பதாக பிரார்த்தித்து அமைகிறார். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க,
ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.